Good day children, how are you all? I hope you are all safe in your home. Okay children, last class we will see the measuring instrument, Vernier caliper, that means description of Vernier calipers and screw cards and how to found zero error, least count, positive error and negative error. Okay, then today we will see the next topic, measuring mass. Today we will see the next topic, measuring mass. So here we can use the term weight, which is actually that is weight. Mass abdinradhu, that means weight abdinradhu we can use mass. Okay, here mass means many things are measured in terms of mass in commercial world. We have used mass, not in weight. Weight விட நம்ம mass அப்படிங்கிறது தான் அதிகமா இந்த வேர்ல்டுல நம்ம யூஸ் பண்றோம். So many things are measured in terms of mass in commercial world. The SI unit of mass is kilogram. SI unit of mass is kilogram. Kilogram அப்படிங்கிறது தான் SI unit of mass. In any case, the units are based on the items purchased. What we are going to purchase, vegetables or rice or gold, silver, anything. What we have to buy, we have used different units. So example, we buy gold. இப்ப gold வாங்க போறோம் அப்படின்னா 1 கிலோல எனக்கு செயின் கொடுங்க, 5 கிலோல செயின் கொடுங்கன்னு கேட்க மாட்டோம். So we have at that time we have to use in gram or milligram. 4 கிராம் 8 கிராம் அப்படின்றது 1 பவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 4 கிராம் அரை பவுன்ல கொடுங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க கரெக்டா அரை பவுன்ல இல்ல, 4 கிராம்ல இல்ல, கொஞ்சம் மில்லிகிராம், 2 மில்லிகிராம், 5 மில்லிகிராம், 40 மில்லிகிராம் எக்ஸ்ட்ராவாகி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அட் தட் பிளேஸ் we have to use கிராம் ஆர் மில்லிகிராம். எப்போ கோல்டு வாங்குறோம் அப்படின்னா அங்க போய் நம்ம 1 கிலோ தங்கம் கொடுங்க அப்படின்னு கேட்க கூடாது. தென் நெக்ஸ்ட் மெடிசின். இப்ப நமக்கு வர மெடிசின்ஸ் எல்லாமே இட் இஸ் இன் மில்லிகிராம்ஸ். இப்போ எந்த டேப்லெட் நீங்க யூஸ் பண்ணாலும் அந்த டேப்லெட்ல பாத்தீங்கன்னா எத்தனை கிராம்ஸ் அப்படிங்கறத அதுல போட்டிருப்பாங்க. சோ மெடிசின்ஸ் அப்படிங்கிறது மில்லிகிராம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ், வீட்டுக்கு தேவையான அந்த காய்கறிகள், அரிசி, பருப்பு இப்படி வாங்குறது தான் நம்ம ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதை தான் கிராம் ஆர் கிலோகிராம். இப்ப கடையில போய் நீங்க பருப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்கன்னா 500 கிராம் கொடுங்க, 1 கிலோ கொடுங்க, 2 கிலோ கொடுங்க. அதே சமயம் வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் we have to use gram or kilogram. Then next, different measuring devices. Next, எல்லா இடத்துலயும் we have to use same kind of instruments. No, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எந்த திங்ஸுமே வாங்க மாட்டோம். மெஷரிங் டிவைஸை யூஸ் பண்ணி திங்ஸ் அவங்க கொடுக்க மாட்டாங்க. So different measuring devices have to be used for items for smaller and larger masses. அப்ப கம்மியா வாங்குறதுக்கும் சரி, அதிகமா ஸ்மாலரா இருந்தாலும் சரி, லார்ஜர் மேசஸ்ல வாங்குறதா இருந்தாலும் we have to use different measuring devices. So today we are going to see the different kinds of measuring instruments. First one, common balance. That means beam balance. Common balance னு சொல்லலாம், beam balance அப்படினா அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. So beam balance means a beam balance compares the sample's mass with a standard reference mass. இப்போ அந்த beam balance அப்படின்றது நீங்க இப்போ பார்த்திருப்பீங்க, ரோட்லலாம் வித்துட்டு வரும்போது நீங்க பார்த்திருப்பீங்க. இதுதான் அந்த பீம் பேலன்ஸ் அப்படின்றது, தராசு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இதுதான் வந்து அந்த பீம் பேலன்ஸ். இப்ப ரோட்ல பூ வித்துட்டு வர்றவங்க, காய்கறி கூடையில வச்சு எடுத்துட்டு வர்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க they are used this kind of balance. This is beam balance or common balance அப்படின்றது. So அந்த common balance அப்படிங்கிறது a beam balance or common balance compares the samples masses with a standard reference mass. Standard reference mass அப்படின்னா அவங்க வச்சிருப்பாங்க வெயிட், அந்த கல் எடைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கிலோ, அரை கிலோ, 2 கிலோ அப்படின்னு சொல்லி சந்தையில எல்லாம் காய்கறி வாங்கும் போது நீங்க பாத்துருந்தீங்கன்னா அவங்க வெயிட் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து இங்க ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் மேஸ் அப்படின்றது. அதுதான் 5 கிராம், 10 கிராம்ல இருந்து 500 கிராம், 10 kg, 20 kg வரைக்கும். அப்ப அதை வச்சு
நமக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் என்னது பீம் பேலன்ஸ் கம்பேர்ஸ் த சாம்பிள் மாஸ். இப்போ இந்த மாதிரி அவங்க அந்த கல் வச்சிருந்தாங்கன்னா நம்ம 1/2 கிலோ கேட்கிறோம்னா 1/2 கிலோ வெயிட்டை வச்சு அந்த கல்லை வச்சு நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸா இருந்தாலும் ஃப்ரூட்ஸா இருந்தாலும் அதை வச்சு இதெல்லாம் இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணாங்க. ஆனா இப்போ எந்த ஷாப்ல நீங்க பார்த்தாலும் டிஜிட்டல் பேலன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ this balance can measures mass accurately up to 5 gram. 5 gram வரைக்குமே அவங்க அதை மெஷர் பண்ண முடியும் இந்த காமன் பேலன்ஸை யூஸ் பண்ணி. This is the first time. செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா பிசிக்கல் பேலன்ஸ். இந்த பிசிக்கல் பேலன்ஸ் அப்படின்றது இட் இஸ் யூஸ்ட் இன் லேப்ஸ் அண்ட் இஸ் சிமிலர் டு த பீம் பேலன்ஸ். லேப் இப்ப நம்ம ஸ்கூல்ல லேப் பிசிக்ஸ் லேப் இருக்கும் எல்லா ஸ்கூல்லையும். அந்த பிசிக்ஸ் லேப்ல சின்ன சின்ன பொருட்களோட வெயிட்டை நம்ம மெஷர் பண்றதுக்கு தான் இந்த பிசிக்கல் பேலன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். வேற எங்கேயுமே நீங்க அதை பார்த்திருக்க முடியாது. பிசிக்கல் பேலன்ஸ் இஸ் யூஸ்ட் இன் லேப்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா அண்ட் இஸ் சிமிலர் டு த பீம் பேலன்ஸ். சிமிலர் டு த பீம் பேலன்ஸ்னா பீம் பேலன்ஸ் மாதிரியே தான் 2 பேன் 2 பக்கமும் 2 தட்டு பேன் வச்சு அதே மாதிரியே தான் பீம் பேலன்ஸ் மாதிரியே தான் இருக்கும் இதுவும். பட் இட் இஸ் எ லாட் மோர் சென்சிட்டிவ் அண்ட் கேன் மெஷர் மாஸ் ஆஃப் an object correct to a milligram. More sensitive. பீம் பேலன்ஸ் மாதிரியே இருந்தாலும் இட் இஸ் மோர் சென்சிட்டிவ். அதனால அதை ஒரு கிளாஸ் பாக்ஸுக்குள்ளார தான் எப்பவுமே வச்சிருப்பாங்க. ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளார தான் இந்த பிசிக்கல் பேலன்ஸை வச்சிருப்பாங்க. ஏன்னா லேசா காத்து பட்டா கூட அதுல அந்த மேஸோட வேரியேஷன் காட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து மோர் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அடுத்தது பாருங்க, இட் கேன் மெஷர் மாஸ் ஆஃப் an ஆப்ஜெக்ட் கரெக்ட் டு a மில்லிகிராம். மில்லிகிராம்ல நம்ம மேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றது தான் வந்து இந்த பிசிக்கல் பேலன்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது the standard reference masses used in this balance are 10 milligram. இப்ப லீஸ்ட் 1 மில்லிகிராம்ல இருந்து கூட அதுல இருக்கும் யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்ல வெயிட் பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வில் ஷோ தட். அதுல பாத்தீங்கன்னா லீஸ்டா 10 மில்லிகிராம் 20 மில்லிகிராம் அதுல இருந்து ஆரம்பிச்சு 200 கிராம்ஸ் வரைக்கும் வெயிட் அந்த பாக்ஸ்ல, அதாவது பிசிக்கல் பேலன்ஸோட வெயிட்டுக்குன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுல வச்சிருப்பாங்க. சோ இட் இஸ் என்னது இந்த பேலன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப மைன்யூட்டா மில்லிகிராம்ல மெஷர் பண்ணக்கூடிய திங்ஸையும் இந்த பிசிக்கல் பேலன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால மெஷர் பண்ண முடியும். அடுத்தது நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். இப்ப ஸ்ப்ரிங் பேலன்ஸ் நீங்க மோஸ்டா பாத்துக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. இதுவும் நம்ம ஸ்கூல்ல யூஸ் பண்றது தான். பாருங்க, this balance helps us to find the weight of an object. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மேஸ கால்குலேட் பண்ணோம். பிசிக்கல் பேலன்ஸும் சரி, பீம் பேலன்ஸும் சரி, அடுத்து வர டிஜிட்டல் பேலன்ஸா இருந்தாலும். ஆனா இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது எதை மெஷர் பண்றதுக்கு, வெயிட்ட மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மேஸ் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டென்ட் இன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் மேஸ். இப்ப அமௌண்ட் ஆஃப் மேட்டர்னா இதுல how many chalk pieces are there, அதை தான் நம்ம மேஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெயிட் அப்படின்னா இந்த பாக்ஸோடயே சேர்த்து இது எவ்வளவு வெயிட் அப்படிங்கிறது தான் வெயிட் அப்படிங்கிறது. சோ கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது மேஸுக்கும் வெயிட்டும் அப்படிங்கிறது. இப்போ இதுல ஸ்ப்ரிங் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா வெயிட்டை மெஷர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட். It consists of a spring fixed at one end and a hook attached to a rod at the other end. இப்ப இதுதான் வந்து physical balance ஓட டயக்ராம். இதுல ஒரு ஸ்ப்ரிங்ல ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். அடுத்தது அடுத்த எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரிங் வச்சு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நடுவுல பாத்தீங்கன்னாக்க மெஷரிங் மார்க்ஸ் இருக்கும். இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படின்றது. It consists of a spring fixed at one end and a hook attached to a rod at the other end. இதுதான் அந்த ஹூக் அப்படிங்கிறது. ஏன்னா இதுலதான் வந்து நம்ம எந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டை மெஷர் பண்ணமோ அதை இந்த ஹூக்ல மாட்டி விடணும். இங்க நான் வந்து ஒரு ஸ்டோனோட டயக்ராம் போட்டிருக்கேன். த்ரெட்ல அதை நல்லா வைண்ட் அப் பண்ணி ஹூக்ல மாட்டி இந்த ஹூக்ல மாட்டிட்டேன்னா இது எவ்வளவு வெயிட், அந்த ஸ்டோனோட வெயிட் எவ்வளவு அப்படிங்கறத மெஷர் பண்ணலாம். A pointer is attached to the rod which slides over a graduated scale on the right side. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் கிராஜுவேட் ஆயிருக்கும் ஸ்கேல்ஸ். இதுதான் வந்து பாயிண்டர் அப்படிங்கிறது, அந்த முள்ளு. அப்ப இது இந்த பாயிண்டர் வந்து அதுல நடுவுல பிக்ஸ் ஆகி இருக்கும். அடுத்த பாயிண்ட், the spring extends according to the weight attached to the hook and the pointer reads the weight of the object on the scale. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஸ்டோனை
இதுல நூல்ல கட்டி அதுல தொங்க விட்டாச்சு. தொங்க விடும் போது இந்த பாயிண்டர் வந்து மேலையும் கீழையும் ஆகி இது வெயிட் கீழே இறங்கும் போது இது வந்து என்ன ஆகும், இந்த பாயிண்டர் முள்ளு வந்து கீழே இறங்கும். அப்ப இதுல மார்க் பண்ணிருக்கோம், கிராஜுவேட் பண்ணிருக்கிற ஸ்கேல்ல அது எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படிங்கறத காமிக்கும். அதை வச்சு நம்ம அந்த ஸ்டோனோட வெயிட் என்ன அப்படிங்கறத நம்மளால மெஷர் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து ஸ்ப்ரிங் பேலன்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களோட புக்ல கொடுத்திருக்கிறது. அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பேலன்ஸ். இப்போ எல்லா இடத்துலயுமே நீங்க இந்த டிஜிட்டல் பேலன்ஸ் தான் பாப்பீங்க. எந்த கடைக்கு போனாலுமே they are all use common digital balance. Nowadays for accurate measurement digital balance are used. இப்போ ரேஷன் ஷாப் போனாலும் சரி, வெஜிடபிள் ஷாப் போனாலும் சரி, எங்க போனாலும் ஃப்ரூட்ஸ் வாங்க போனாலும் சரி, they have to use digital balance. ஏன்னா அதுதான் அக்யூரேட்டான மெஷர்மெண்ட்டை நமக்கும் காமிக்கும். நம்மளும் பார்த்துக்கலாம் கரெக்டா அவங்க மெஷர் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கறத நம்மளாலையும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் மெயினான யூஸ் இந்த டிஜிட்டல் பேலன்ஸ்ல. அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா which measures mass accurately even up to a few milligrams, the least value being 10 mg. அடுத்தது இதுவும் பிசிக்கல் பேலன்ஸ் மாதிரி மில்லிகிராம்ஸ்ல இருக்கிற வெயிட்ட கூட நமக்கு அது அந்த மேஸை கூட நமக்கு காமிச்சு கொடுத்துரும். எதுல வேல்யூ பாருங்க, 10 மில்லிகிராம் வேரி ஆனா கூட இந்த டிஜிட்டல் பேலன்ஸ்ல பார்த்து நம்மளால கேட்க முடியும். அடுத்தது this electrical device is easy to handle and commonly used in jewelry shops and labs. அடுத்தது இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா easy to handle. ஈஸியா நம்ம யார் வேணாலும் அதுல மெஷர்மெண்ட்டை நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா ஜுவல்லரி ஷாப்லயும் லேப்லயும் யூஸ் ஆகுது. இதுதான் வந்து we have to use different balances in our daily life. இப்போ இதுதான் வந்து மேத்ஸை கால்குலேட் பண்றத பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். இதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். So now we have to see difference between mass and weight. மாஸுக்கும் வெயிட்டுக்கும் இடையில என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், it is a fundamental quantity. ஆல்ரெடி we saw fundamental quantity and derived quantity அப்படின்னு முன்னாடியே நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே அதுதான் பார்த்தோம். fundamental quantityனா என்ன, derived quantityனா என்ன அப்படிங்கிறது. அப்ப இதுல mass அப்படிங்கிறது it is a fundamental quantity. அதே மாதிரி weight பாத்தீங்கன்னா it is derived quantity. mass is a fundamental quantity, weight is a derived quantity. அடுத்தது செகண்ட் பாயிண்ட், it has magnitude alone, so it is a scalar quantity. இப்ப மேக்னிடியூட் அலோன் அப்படின்னா அளவை மட்டும் சொல்றது, சரிங்களா? 5 கிலோ இருக்கா 10 கிலோ இருக்கான்ற அளவை மட்டும். அப்ப மேக்னிடியூட மட்டும் சொல்றதுனால ஒன்லி ஒன்ன மட்டும் சொன்னா அது ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டி பார்க்கும்போதே சொன்னோம். சோ இட் ஹேஸ் மேக்னிடியூட் அலோன், மேக்னிடியூட மட்டும் சொல்றதுனால மாஸ் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஆனா வெயிட் பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன். இது மேக்னிடியூடையும் சொல்லுது, அடுத்தது டிரெக்ஷன், எந்த டிரெக்ஷன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றதுனால, ரெண்டு சொல்றதுனால மேக்னிடியூடையும் பத்தியும் சொல்லுது, டிரெக்ஷன் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றதுனால வெயிட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. அடுத்தது தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் எ பாடி. இதுதான் வந்து டெஃபினேஷன் ஃபார் mass. mass அப்படினாலே நீங்க என்ன டெஃபினேஷன் எழுதணும்னா இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் எ பாடி. அதுக்குள்ளார எவ்வளவு இருக்கு, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா அதுல எவ்வளவு உள்ளுக்குள்ளார லிக்விட் இருக்கு, தட் இஸ் mass. வாட்டர் பாட்டிலோட அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டா அது ஆக்ட் பண்ணுச்சுன்னா அதுதான் வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னா இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் எ பாடி. அந்த ஆப்ஜெக்ட்குள்ளார எவ்வளவு இருக்கு, வாட்டர் பாட்டிலுக்குள்ளார எவ்வளவு இருக்கு, பேக்குள்ளார எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத சொல்றது மாஸ். அடுத்தது வெயிட். இது வந்து திஸ் இஸ் டெஃபினேஷன் ஃபார் வெயிட். இட் இஸ் த நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த surface on the object against gravitational pull. அந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிர்ப்பா against the gravitational pull அப்படிங்கிறது தான் நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகிறது. அதாவது நார்மல் ஃபோர்ஸ்னா மேல எக்ஸர்ட் ஆகும், கிராவிடேஷனல் புல்லுக்கு அகைன்ஸ்டா புவியீர்ப்பு விசைக்கு எதிர்ப்பா. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெயிட் அப்படின்னு சொல்றோம். சோ வெயிட் டெஃபினேஷன் ஃபார் வெயிட் அப்படின்னா இட் இஸ் த நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் அகைன்ஸ்ட் கிராவிடேஷனல் pull. This is the definition for weight.
அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட், ரிமைன்ஸ் த சேம் எவ்ரிவேர். எந்த இடத்துல உலகத்துல எந்த இடத்துல போனாலும் இந்த மேஸ், ஏன் உலகம் நீங்க மூணுக்கு போனா கூட நம்மளோட மேஸ் அப்படிங்கிறது சேமா தான் இருக்கும் எல்லா இடத்துலயும். ரிமைன்ஸ் த சேம் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ எனிவேர், எங்க நீங்க போனாலும் நம்மளோட மேஸ் அப்படிங்கிறது சேமா தான் இருக்கும். ஆனா வெயிட் பாத்தீங்கன்னா வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இந்த வெயிட் மட்டும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறும். இப்போ நம்ம எர்த்ல இப்போ நானே இருக்கேன் 50 கிலோ இருக்கேன் இங்க அப்படின்னா, இப்ப நான் 3க்கு டிராவல் பண்ணி போறேன். அங்க வந்து என்னது என்னோட வெயிட் 50 கிலோங்கிறது 5 கிலோ 7 கிலோ இப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னா there is no gravitational force on the moon. மூன்ல வந்து gravitational force இல்ல அப்படிங்கறதுனால அங்க வெயிட் நமக்கு தெரியாது. ஆனா எர்த்ல வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம 50 கிலோ 60 கிலோ 100 கிலோ அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன். சோ இப்ப மேஸ் அப்படின்னா ரிமைன்ஸ் த சேம் எவ்ரிவேர். எல்லா இடத்துலயும் மேஸ்ங்கிறது சேமா தான் இருக்கும். ஆனா வெயிட் வந்து வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது வெயிட் வந்து மாறுறது, அதாவது அடாப்ட் பண்றது, சரௌண்டிங்ஸ்க்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்றது கஷ்டமா இருக்கிறதுனால தான் இட் இஸ் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். அடுத்தது இட் இஸ் மெஷர்டு யூசிங் பிசிக்கல் பேலன்ஸ். இப்ப மேஸ் அப்படிங்கறத நம்ம பிசிக்கல் பேலன்ஸ்ல மெஷர் பண்ணலாம். இங்க வெயிட்னா இட் இஸ் மெஷர்டு யூசிங் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். இப்ப சொன்னேன் இல்லைங்களா, ஸ்ப்ரிங் பேலன்ஸை யூஸ் பண்ணி வெயிட்டை மெஷர் பண்ணலாம், எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது இட்ஸ் யூனிட் இஸ் கிலோகிராம். மேஸோட யூனிட் கிலோகிராம், வெயிட்டோட யூனிட் பாத்தீங்கன்னா நியூட்டன். இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் மேஸ் அண்ட் வெயிட். மேஸுக்கும் வெயிட்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து ஒரு 6 இருக்கு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. இப்ப இதோட இந்த டாபிக்கோட நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட் லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ த்ரூ திஸ் வீடியோ கிளாஸ் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் இன் யுவர் ஃபர்ஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட். இதுல சும்மா ஒரு ரீகாலுக்காக ஒரு 3 ஹோம்ஒர்க் question answer கொடுத்திருக்கேன். You have to learn and write this 3 question answer at least 3 times. Okay, first question, define measurement. Second question, what is the full form of SI system? Then third one, differentiate mass and weight. In the question now you have read and write this question answer. Thank you children, have a nice day.